வாகன இறக்குமதி வருமானம் தொடர்பில் வெளியான தகவல். மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி செம்மணியில் போராட்டம். வாகன ஓட்டுநர் பெயரில் முன்னாள் அமைச்சரின் நிலம் குற்றம் சாட்டியுள்ள ஹந்துண்டின். வர்த்தமானி நீக்கி அறிவிப்பு உடன் வெளியிடாவிடின் சட்ட மறுப்பு போராட்டம். சுமந்திரன் அறிவிப்பு. சிஐடியில் இருந்து வெளியேறினார் தயாசிரி ஜெயசேகர எம்பி. பல்கலை பகிடிவதைகளுக்கு முற்றுப்புள்ளி. கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு. அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். சீன பெண் அதிரடி கைது. இலங்கையில் செய்து வந்த காரியம். EPDP-உடன் இணைய துடிக்கும் தமிழரசு கட்சி அவசர சந்திப்பு. தென்னிலங்கையில் பாரிய விபத்தை தடுத்து பலரின் உயிரை காப்பாற்றிய நபர். கொழும்பில் கோர சம்பவம். தமிழ் தம்பதி பலி. அமெரிக்காவிற்குள் நுழைய 12 நாட்டவருக்கு தடை விதித்த ட்ரம்ப். வாகன இறக்குமதி மூலம் 136 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக திரைசேரி அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர். இது வாகன இறக்குமதியின் பின் இந்த வருடம் முதல் 5 மாதங்களில் மாத்திரம் கிடைத்த வருமானம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் 450 பில்லியன் ரூபாய் வருமானத்தை இந்த வருட இறுதிக்குள் அடைய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கப்பிரிவிலிருந்து சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுக்கப்பட்டது தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களையும் நேரடியாக அணுக அனுமதிக்கும் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயல்பட்டு வருவதாக பணியாளர் நாயகம் சரத் நோனிஸ் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் செம்மணி சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டும், மறைக்காதே மறைக்காதே, புதைக்குழிகளை மறைக்காதே, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் கோமகன் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர். கொழும்பு பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தின் அருகில் உள்ள நிலம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது. எனினும் அவரதை தனது வாகன ஓட்டுநர் பெயரில் வாங்கியதாக அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஒருமுறை இந்த வாகன ஓட்டுநர் அமைச்சரின் மனைவியுடன் நிலத்துக்கு அருகில் வைத்து சண்டையிட்டுள்ளார். குறித்த ஓட்டுநர் நிலத்தை அமைச்சரிடம் ஒப்படைக்க மறுத்ததால் சண்டை ஏற்பட்டது என்று அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர்களின் ஓட்டுநர்கள், தோழிகள் மற்றும் உறவினர்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் நெருங்கியவர்களுக்கு மாற்றுவதால் அவர்களை விசாரிக்குமாறு முன்னாள் அமைச்சர் பிரிய தர்சன யாப்பா ஒருமுறை தம்மிடம் கேட்டுக் கொண்டதாகவும் ஹந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். 27/5/2025 அன்று காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் பிரசுரித்த வர்த்தமானியை மீள்கை வாங்குவதாக அரசு அறிவித்தது. நாம் விதித்த காலக்கெடுவுக்கு முதல் நாள் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு வாரமாகியும் இன்று வரை அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உடனடியாக இது செய்யப்படாவிட்டால் சட்ட மறுப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு தெரிவு எமக்கு இருக்க மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதவிடின் அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என ஆளுநர் தரப்பாலும் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் மார்ச் 28ஆம் தேதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது. அந்த அறிவித்தலை ஆளும் தரப்பு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் அரசியல் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு உருவானது. வர்த்தமானியை திரும்பப் பெறாவிட்டால் வடக்கில் அரசு செயற்பாட்டு முடக்க போராட்டம், சட்ட மறுப்பு போராட்டம் என்பன இடம்பெறும். ஜனாதிபதி அனுரகுமார வடக்குக்கு வர முடியாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தமிழரசு கட்சி அறிவித்திருந்தது. அது மட்டுமன்று, இந்த வர்த்தமானி அறிவித்தலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இலவச சட்ட உதவியை வழங்கவும் சட்டத்தரணிகள் குழு முன் வந்திருந்தது. இந்நிலையில் இந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் அரசு வெளியிட்ட வர்த்தமானியை நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்படாவிடின் சட்ட மறுப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு தெரிவு எமக்கு இருக்க மாட்டாது என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் மேலும் கூறினார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். சுமார் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகியிருந்தார். ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெறுதல் மற்றும் சர்ச்சையை கிளப்பிய 323 கொள்கலன் வெடிப்பு தொடர்பான வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின் அவர் திணைக்களத்திலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பகடி விதைகளுக்கு எதிராக செயலணி ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 1978 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாட்டில் அமைந்துள்ள 17 பல்கலைக்கழகங்களிலும் எந்த பல்கலைக்கழகத்திலும் பகடி விதைகள் தடை சட்டத்தின் கீழ் கடந்த 5 வருடங்களில் எவ்வித வழக்கும் தொடரப்படவில்லை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள பகடி விதைகள் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பான துன்புறுத்தல்கள் சம்பந்தமாக சுற்று நிருபத்தை முழுமையாக மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கி அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் முறைப்பாட்டு செயற்பாட்டு பொறிமுறையை மிகவும் பலப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இப்போதுள்ள துரித தொலைபேசி இலக்கத்தை 24 மணி நேரமும் செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அத்துடன் சகல பல்கலைக்கழகங்களிலும் இடம்பெறும் பகடிவதைகளுக்கு எதிரான செயலணியை அமைத்து ஆண் பெண் சமூக சமத்துவ குழுவின் கீழான இணைக்குழுக்களின் ஊடாக வலையமைப்புகளை உருவாக்கி எந்தவொரு பகடிவதை தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றை செயல்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் ஒப்பந்த மற்றும் தற்காலிக அடிப்படையில் நிரந்தர நியமனங்கள் இல்லாமல் தற்போது பணியாற்றி வரும் சுமார் 6000 பேரை நிரந்தரமாக்குவது குறித்து பொதுவான முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த நிகழ்வில் நுழம்பு கட்டுப்பாட்டு உதவியாளர் பதவிக்கு 640 பேருக்கு நிரந்தர நியமன கடிதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த தரமான பொது சுகாதார சேவைகளை வழங்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதன்போது வலியுறுத்தியுள்ளார். நிதி மோசடி தொடர்பான 2 முறைப்பாடுகள் தொடர்பாக கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு 54 வயது சீன பெண்ணை கைது செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா விசா வழங்குவதாக கூறி அந்த பெண் 1.5 மில்லியனையும் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக கூறி 1.916 மில்லியனையும் மோசடி செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த 2 முறைப்பாடுகளின் அடிப்படையில் சந்தேக நபரான பெண் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவரை ஜூன் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளது. குறித்த சந்திப்பு இன்று வியாழக்கிழமை நடைபெறும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் யாழிலிருந்து வெளிவரும் பத்திரிகைக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதனிடையே யாழ் மாநகர சபையில் JVP-உடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பிலான பேச்சுக்களை அவர் மறுத்துள்ளார். இவ்வாறு வெளியான தகவல்கள் கடும் கற்பனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேச்சுக்கு வருமாறு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தான் குறுந்தகவல் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார் என்று அதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பு இன்று வியாழக்கிழமை மாலை நடைபெறக்கூடும் என்றும் சந்திப்புக்கான நேரம் இடம் குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் சிவஞானம் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் இன்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனி நபராக தடுத்து நிறுத்திய ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நபரின் புத்திசாதுரியமான செயற்பாடு காரணமாக பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான சாகரிகா ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல விலைமதிப்பற்ற உயிர்களையும் நபர் காப்பாற்றியுள்ளார். பாணந்துறை ரயில் நிலையம் அருகே ரயில் பாதை உடைந்திருப்பதை அவதானித்துள்ளார். உடனடியாக அவர் தனது டி-ஷர்ட்டை கலட்டி அதை எடுத்துக்கொண்டு ரயிலை நிறுத்தும் நோக்கில் முன்னோக்கி ஓடியுள்ளார். குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். அந்த அனர்த்தம் காரணமாக கரையோர மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான தெக்குவளை ரயில் பாதையில் நேற்றைய தினம் பயணித்த தம்பதியினர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளனர். கொழும்பு கோட்டையிலிருந்து அழுத்கமகை நோக்கி பயணித்த ரயிலில் இந்த தம்பதி மோதுண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் பதுளைப்பட்டியை சேர்ந்த 58 மற்றும் 59 வயதுடைய தம்பதியினர் என தெரிய வந்துள்ளது. சடலங்கள் களுப்போவில மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இது தற்செயலான விபத்தாக அல்லது உயிரை மாய்க்கும் செயற்பாடா என்பது குறித்து தெக்குவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாதுகாப்பு அபாயங்களை காரணம் காட்டி 12 நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் வருவதை தடை செய்யும் பிரகடனத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ குடியரசு, ஈக்குவடோரியல் கினி, எரித்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. டிரம்ப் கையெழுத்திட்ட பிரகடனம் புருண்டி, கியூபா, லோவேஸ், சியரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை பகுதியளவு கட்டுப்படுத்துகிறது. டிரம்பின் இந்த பிரகடனம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அபிகை ஜாக்சன் கூறுகையில், நமது நாட்டுக்கு வந்து நமக்கு தீங்கு விளைவிக்க விரும்பும் ஆபத்தான நாட்டவர்களிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாப்பதற்கான தனது வாக்குறுதியை ஜனாதிபதி டிரம்ப் நிறைவேற்றுகிறார் என்று கூறினார்.